உடல்நலக்குறைவால நடிகர் பிஜிலி ரமேஷ் காலமாயிருக்காரு. இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வேதனைப்பட்டு நான் செய்த தவறெல்லாம் இன்னைக்கு நினைச்சு நான் ரொம்பவே வருந்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில உண்மைகளை அவரு பேசியிருக்காரு. பிஜிலி ரமேஷ் இவரை எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் சேனல் வழியா தான் பிரபலமானாரு. இவரு இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி அவரோட நடிப்புல வெளியான நட்பை துணை படத்துல ஒரு சின்ன வேடத்துல நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து ஜோதிகா அவங்களுடைய பொன்மகள் வந்தால் திரைப்படம், அமலாபால் அவங்களுடைய நடிப்புல வெளியான ஆடை படம், இந்த படங்கள் எல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு பிராங்க் பண்ற வீடியோல பிரபலமான பிஜிலி ரமேஷ் அவருக்கு சினிமா வாய்ப்பும் கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவர் மது அருந்துற பழக்கத்தை விடவே இல்லை. இதனால அவருக்கு பட வாய்ப்புகளும் பறிபோச்சு. உடல் நலனும் ரொம்பவே முடியாம ஆயிருச்சு. இந்த நிலையில பிஜிலி ரமேஷ் உடல்நல குறைவால உயிரிழந்திருக்க செய்தி இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இதை பார்த்த ரசிகர்களும் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது பிஜிலி ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இடத்துல நான் நிக்க மாட்டேன், சும்மா சுத்திக்கிட்டே இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் செய்த தவறுகள் தான் அதிகமா இருந்துச்சு. அதிகமா குடிச்சது காரணமா தான் இப்ப என்னோட உடல் நலம் இப்படி ஆயிருச்சு. நான் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற நிலைமை வந்துருச்சு. என்ன பார்த்தாச்சு அந்த மோசமான குடிப்பழக்கத்தை தயவு செஞ்சு எல்லாருமே விட்டுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நல்லா இருந்தப்ப சினிமாவில நடிச்சப்ப என்னை சுத்தி தினமும் 40 பேர் கூடவே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னால உடல்நிலை சரியில்லை, படுத்த படுக்கையா நான் இருக்கேன் அப்படின்னா ஒருத்தர் கூட என்னை எட்டி பார்க்கல. உடம்போட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கி கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பிஜிலி ரமேஷ் கடைசியா இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கொடுத்த பேட்டியில இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சோகமான நிலைமையில இருக்கும்போது கூட மற்றவர்களும் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாயிராதீங்க, நான் இதனால ரொம்பவே நரக வேதனை பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கறத எல்லாருக்குமே அறிவுரையா சொல்லிட்டு போயிருப்பாரு. இது எப்படியோ சினிமாவில வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்க முடியாம, இவருடைய உடல்நிலையும் பார்க்க முடியாம, இவரோட குடிப்பழக்கம் அந்த அளவுக்கு இவருக்கு நரக வேதனையை கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். நம்ம சார்பாகவும் அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.